இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான யூஸ்ஃபுல்லான தகவல் தான் பார்க்க போறோம். எஸ்பிஐ வங்கி கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. என்ன மாதிரியான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதை பத்தின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். அதுலேயும் எஸ்பிஐ வங்கி கணக்கு வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. எஸ்பிஐ பேங்க்ல இப்படி ஒரு திட்டம், இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறது தெரியாமல் இருக்கு. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ உங்களுக்கு 2 புதிய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கி பார்த்தீங்க அப்படின்னா தனது வாடிக்கையாளர்களை லட்சாதிபதியாக்க 2 புதிய திட்டங்களை தொடங்கியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு 2 புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதுல ஃபர்ஸ்ட் திட்டத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேட்ரான்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்காக எஸ்பிஐ பேட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு எஃப்டி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ பேட்ரான்ஸ் திட்டம் அப்படின்றது வழக்கத்தை விட அதிக வட்டியை வந்து வழங்குது. பழைய மற்றும் புதிய எஃப்டி முதலீட்டாளர்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டங்கள் குறித்து எஸ்பிஐ தலைவர் CS செட்டி கூறுகையில், நல்ல வருமானம் தருவது மட்டுமன்றி வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கும் அவர்களின் நிதி இலக்குகளுக்கும் பொருந்தக்கூடிய சேமிப்பு தயாரிப்புகளை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி விகிதங்களுடன் மற்றும் அதிக வட்டி விகிதங்களுடன் மற்ற வைப்பு திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் விகேர் டெபாசிட் திட்டம் மூத்த குடிமக்களுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை 7.50% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. அதே போல 444 நாட்கள் எஃப்டி திட்டம் மூத்த குடிமக்களுக்கு 7.75% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் பெயர் அம்ரித் விருஷ்டி திட்டம் அப்படின்னு சொல்வாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஹர்கர் லாக்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலமா 1 லட்சம் ரூபாய் அல்லது அதன் மடங்குகளை சேமிக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட முன்கூட்டிய கணக்கிடப்பட்ட தொடர் வைப்பு நிதி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ பேட்ரான்ஸ் திட்டத்துல யார் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் சேரலாம். தனி நபர்கள், கூட்டு கணக்கு வைத்திருப்பவர்கள் மற்றும் எஸ்பிஐ பணியாளர்கள் இதுல வந்து சேர முடியும். இதுல உங்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் வட்டி அப்படின்றது இந்த திட்டத்தின் மூலமா வந்து வழங்கப்படும். டெபாசிட் தொகை பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் முதல் 3 கோடிக்கு குறைவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட வகை பார்த்தீங்க அப்படின்னா கேலபிள் வகை அப்படின்னு சொல்வாங்க. அதாவது முதிர்வுக்கு முன் பணத்தை திரும்ப பெறலாம், ஆனால் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரத்யேகமாக விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூடுதல் வட்டி பலன் கணினியில் தானாகவே கணக்கிடப்படும். நீங்கள் இதற்காக பிரத்யேகமாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கான டெபாசிட்டில் ரூபாய் 10 லட்சத்திற்கு தோராயமாக ரூபாய் 4,57,081 ரூபாய் வட்டி வருமானமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எஸ்பிஐ ஹர்கர் லாக்பதி திட்டத்தின் முக்கிய நோக்கம் வீடுகள் 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மூலதனத்தை உருவாக்க உதவுதல்.
இந்த திட்டத்திற்கு 10 வயதிற்கு மேற்பட்டவர்களும் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கை அடைய முன்கூட்டியே கணக்கிடப்பட்ட மாதாந்திர தவணைகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா மாதம் தோறும் 1810 முதல் 2500 முதலீடு செய்தால் 4 ஆண்டுகளில் 1 லட்சம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு தோராயமாக 6.50% முதல் 6.75% வருடாந்திர வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல எப்படி சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கணக்கை SBI கிளை மூலமாகவோ அல்லது யோனோ டிஜிட்டல் ஆப்கள் மூலமாகவோ திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக SBI பேங்க்கில் போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா SBI ஹர்கர் லேக்பதி திட்டத்தில் வந்து சேரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.